கேர்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஜிம்முனுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லே ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அங்கே நீங்கள் மாலையும் கழுத்துமா அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா கையை கட்டிட்டு அவரோட தலையை கீழே குமிஞ்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போ அந்த மண்டபத்தில் இருக்க ஒரு பெரியவர், என்னப்பா இது, உன் பிள்ளைக்கா போய் இப்படி நடக்கணும்? ஊர்லேயே நல்ல பொண்ணு அதுதான், வீட்டை விட்டு வெளியே வராது, நல்ல பொண்ணு, உனக்கா இப்படி நடக்கணும்? கடவுளே, அந்த கடவுள் இருக்கானா இல்லையா? கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், எங்கே போனான்னு வர தெரியல. நீ எதுவும் கஷ்டப்படாதம்மா, உனக்கு இதோட நல்ல மாப்பிள்ளை தேடி உங்கள் அப்பா கண்டுபிடிப்பாரு. மனசு விட்டுறாத, சரியா? அழுகாத, ஃபஸ்ட்டு கண்ணத்தோட. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறத உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாரு. இனியாவன் இனி இவளை கல்யாணம் பண்ணிப்பான்? அதான் கல்யாணம் நின்றுச்சே, ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் கல்யாணம் நின்றுருக்குன்னு. இனி ஏன் இவளை கட்டிப்பான்? கல்யாணம் நின்றுச்சுன்னு ஒரு பொண்ணு தெரிஞ்சும் ஒருத்த கல்யாணம் பண்ணிப்பானா என்ன? இனி அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு. அப்போவே எல்லாரும் சொன்னாங்க இந்த பையன் வேண்டான்னு. நான் தான் இருக்கிறதுலையே பணக்காரன்னு நினச்சி என் பிள்ளைய அவனுக்கு கெட்டி கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்படி கல்யாணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டான். இனி யார் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பாங்க? போச்சு, என் குடும்பமான மரியாதை எல்லாமே போச்சு. அப்போ சடனாக அந்த கல்யாண மண்டபமே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுது. ஜிம்மன் தான் அப்படியே உள்ளே நடந்து வரான். அவனை பார்த்ததுமே நீங்கள் உங்கள் தலையை அப்படியே டவுன் பண்ணிக்கிறீங்க. அவனை ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், அவனை எங்கேயும் காணும். என்னை மன்னிச்சிருங்க மாமா, வந்தால் அவனோட தான் வருவேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் என்னால் அவனை கண்டுபிடிக்க முடியல, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. ஊர் ஃபுல்லாக அவனை தேடி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கிடைக்கல. விடடா, நீ பண்ண வரைக்கே ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே இந்த பொட்டச்சி யார் கல்யாணம் பண்ணிட்டு போவா? இப்படியா வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தான். இன்னைக்கு காலம் ஃபுல்லாக எங்கள் கூடயே. இனி அவனாவது இவளை கல்யாணம் பண்ணிப்பானா என்ன? அதுவும் இப்படி கல்யாணம் பாதியிலே நின்னவளை எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். போட்டும் போடா அப்படின்ட்டு உங்கள் அப்பா மனசு உடஞ்சி அப்படியே கீழே உட்கார்றாரு. ஜிம்மனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்பாவன் உங்கள் அப்பாட்ட போயிட்டு, ஆமாம், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கலண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்னடா சொல்ல போறியா? ஆறுதல் சொல்ல போறியா? விடுங்க மாமா, எல்லாம் சரியாயிரும்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, வாயினை நானே கல்யாணம் பண்ணிக்கவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் யார்கிட்டையும் போய் தானே குனிஞ்சு நிற்க வேணாம். நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானே தான் அவளை தூக்கி வளர்த்தேன், நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இதில் முழு விருப்பம். நீங்கள் யார்கிட்டையும் போய் தலை குனிஞ்சு நிற்க வேணாம். உங்களுக்கு இதில் சம்மந்தமா? நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த கல்யாண மண்டபமே அப்படியே சைலண்ட் ஆயிடுது. நீங்கள் அப்படியே ஹெட்டப் பண்ணி ஜிம்மனை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்குறான். 2 பேத்துக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. நீங்கள் உடனே தலையை கீழே குமிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா, டே சும்மா பேசணுன்னு பேசாத, சரியா? எப்படிரா நீ எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுவும் கல்யாணம் நின்று போனவளை என் தம்பி எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ எல்லாம் ஒன்றும் அவளை கெட்டிக்க வேண்டாம். சும்மா இருடா, உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்காது. ஊரில் இருக்கவங்களாம் எப்படி பேசுவாங்கன்னு. அக்கா, என் நம்ம வீட்டு பொண்ணு, அவன் ஏன் பொண்ணு. நீ எப்படி உன் தம்பியை பற்றி யோசிக்கிறியோ அதே மாதிரி நான் என் அக்கா பிள்ளையை பற்றியும் யோசிப்பேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா, உங்களுக்கு இதில் விருப்பம் தானே? அக்கா, உனக்கும் விருப்பம் தானே? டே அண்ணா, வாயை மூடு. உனக்கு விருப்பமா இல்லையா? ஊர் 4 பேசும், அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. நான் தூக்கி வளர்த்த ஒரு குழந்தை எப்படி உட்காந்துட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. உங்களுக்கு விருப்பமா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், அவள் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன். நீங்கள் 2 பேரும் இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டு நிற்கிறத என்னால் பார்க்க முடியல. மாமா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம் தானே? நான் இந்த நன்றி கடனை எப்படி தீர்ப்பேன்னு எனக்கு தெரிலடா. ரொம்ப நன்றி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு பயந்து போயிருந்தேன். வீட்டுக்கு போனதுமே அவளுக்கு விஷம் கொடுத்துட்டு நானும் செத்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் தெய்வம் மாதிரி நீயே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற. ரொம்ப நன்றிடா அப்படின்னு உங்கள் அப்பா கையை எடுத்து ஜிம்மனை பார்த்து கும்பிடுறாரு. அப்போ ஜிம்மன் உங்கள் அப்பாவை போய் கெட்டி பிடிச்சிட்டு, என்ன மாமா பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, நீங்கள் எப்படி என்னை பார்த்து கையை எடுத்து கும்பிடலாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்கள் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே ஜிம்மன் உங்ககிட்ட வரான். உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனை பார்க்க வைக்கிறான். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே? உன்னை யாருமே இங்கே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சொல்லு, உனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தானே? நீங்கள் அப்படியே பேசாமலே இருக்கீங்க, அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? சொல்லு, உனக்கு விருப்பமா இல்லையா? இல்லைன்னா சொல்லிடு. உனக்கு இஷ்டம் இல்லாமலாம் உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்.
உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா? அப்போ அப்படியே நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, அவர் அப்படியே அழுதுகிட்டே உங்களை பார்க்குறாரு. உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, உங்கள் அம்மாவும் அப்படியே அழுதுகிட்டே உங்களை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறீங்க. அவன் அப்படியே உங்கள் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாரு, சும்மாலாம் எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காது. எனக்கு தெரியும் உனக்கு என்னை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கும்னு. ஆனால் உன்னை நான் நல்லாவே பார்த்துப்பேன், சரியா? உனக்கு தெரியும்ல மாமா எவ்வளோ நல்லா உன்னை பார்த்துப்பேன்னு. அழுகாத, போய் மூஞ்சி கழுக்கிட்டு வந்து மண்டபத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே ஜிம்மனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு திரும்ப கிளம்பிட்டு வரீங்க. ஜிம்மன் ஆல்ரெடி மாலையெல்லாம் போட்டு மண்டபத்தில் உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே போய் அவன் பக்கத்தில் வெக்கப்பட்டுட்டே உட்காடுறீங்க. என்ன வெக்கெல்லாம் படுற போல? வெக்கமே பட மாட்டேன், என்னை பார்த்தா எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருப்ப அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே தலையை இன்னும் நல்லா குமிஞ்சுக்கிறீங்க. அப்படியே சிரிச்சுட்டே தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டுறான். அங்கே இருக்க எல்லாருமே அச்சதை போடுறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வெட்டிங் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜிம்மன் அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். அவன் உள்ளே வந்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகுது. அப்போ அவன் கதவை பூட்டிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டே வந்து பக்கத்தில் உட்காடுறான். ஏய், என்ன ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லை அப்படியே உள்ளே வந்துட்டியா? இல்லை மாமா, சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பிட்டியா? உங்கள் அம்மா நீ சாப்பிட்லன்னு சொன்னால் நீ சாப்பிட்டேன்னு சொல்கிற? இல்லை, நான் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தான் வந்தேன். அது சரி, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நைட் ஏதாவது சாப்பிட்டு தான் தூங்கணும்னு. பால் மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ வெளியே போய் ஏதாவது போயிட்டு சாப்பிட்டு வா. இப்போ வெளியே போகிறதா? ஆமாம், அப்புறம் வெளியே போய் தானே சாப்பிட்ணும். இங்கே ஏதாவது இருக்கா என்ன சாப்பிட்றதுக்கு? இல்லை, இப்போ வெளியே போனால் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க மாமா, நான் போகல. சரி, அப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவன் திரும்ப வெளியே போயிட்டு சாப்பாடு ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இந்தா ஆக்காட்டு. இல்லை மாமா, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கலை. ஒழுங்கா ஆக்காட்டு, அப்புறம் நைட்டு பசிக்கும் உனக்கு கண்டிப்பாக. இந்தா சொல்கிறேன்ல, என் பேச்சு கையில் ஆக்காட்டு. நீங்களும் அப்படியே அவன் ஊட்டி விட அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான் ஏதோ ஒரு குழந்த மாதிரி. அப்புறம் உன் விருப்பம் இல்லாமலாம் நான் உன்னை தொட மாட்டேன். அதுக்குன்னு உன் கூட இல்லாமல் இருக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லாமலாம் இல்லை. நீ என்ன தான் என் குழந்தையா இருந்தாலும், உன்னை நான் தான் வளர்த்துருந்தாலும், நானும் ஒரு ஆம்பளை தான். நீ இப்போ எனக்கு பொண்டாட்டியும் கூட. எனக்கும் அந்த ஆசைலாம் இருக்கும். ஆனால் உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். என் கூட வந்து படின்னு உன்னை வலுக்கட்டாயமாக இழுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் உனக்கு விருப்பமே இல்லாமல் நீ என் கூட வந்து படுக்க வேண்டாம். உனக்கு எப்போ ஓகே மாமாவை நீ நம்புறியோ, புருஷனாக நம்புறியோ, அப்போ வரலாம். அப்போ மாமா உன்னை முழுசாக தொடுவனே தவிர்த்து இப்போ நான் உன்னை தொடமாட்டேன். எனக்கு தெரியும் நீ இன்னும் நிறையா ஷாக்கில் இருந்தே வெளியே வரலன்னு. உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ என்கிட்ட சொல்லு, சரியா? அது வரைக்கும் மாமா உன் விருப்பம் இல்லாமல் தொடமாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. உங்களுக்கு இப்போ அப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட எனக்கு ஓகே தான். அப்படியா உனக்கு ஓகேவா? சரி வா, அப்போ வந்து படுவா அப்படின்னு உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக அவனை பார்க்குறீங்க. மாமா, என்ன மாமா பண்ணுற? நான் சும்மா தான் சொன்னேன் மாமா. எனக்கு தெரியும், நான் தான் சொன்னேன்ல உன் விருப்பம் இல்லாமல் நான் தொட மாட்டேன்னு. அப்புறம் வா மாமா வந்து பண்ணிக்கோங்கிற. உனக்கு என்ன கொழுப்பா? வேணாம், இப்போல்லாம் என்கிட்ட பேசாத, அப்புறம் நான் கண்ட்ரோலை மீறி ஏதாவது பண்ணிடுவேன். மாமா இப்போ எதுவும் பண்ண மாட்டேம்மா. உன் விருப்பம் இல்லாமல் நான் தான் தொட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீயே எப்போ வந்து மாமா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலான்னு சொல்கிறியோ அப்போந்தான், சரியா? தேவையில்லாமல் பயப்படாத அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே இப்போ போயிட்டு ஜிம்மன் பக்கத்தில் படுக்கிறீங்க. அவன் இப்போ அப்படியே உங்களை பின்னாடியிலேருந்து வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்க்குறீங்க. அதுக்குன்னு கெட்டி பிடிக்காமலாம் இருக்க முடியாது. கெட்டி பிடிப்பேன், எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் முத்தமும் கொடுப்பேன். மித்தது தான் பண்ண மாட்டேன். உனக்கே தெரியும் இல்லை உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. மாமா வாய மூடு. இப்போ நீ என் பொண்டாட்டி. நீ இப்போ வெறும் என் மருமக மட்டும் இல்லை, நீ எனக்கு இப்போ பொண்டாட்டி. உனக்கு அது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மாமா. அப்புறம் என் மூஞ்சி இப்படி வச்சுருக்க? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நீ என்கிட்ட ரொம்ப கிட்ட இருக்கியா, அதான் மாமா அப்படி பார்த்தேன். அப்படியா? உனக்கு இது பிடிச்சிருக்கா? மாமா உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன மாமா?
மாமா உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவனும் அப்படியே உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறான். உங்களோட ஃபேஸ் இப்போ அவனோட நெக்கில் இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் ஜிமின் கூட நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் அவன் முழிச்சே தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவன் உங்ககிட்ட ஒரு மாதிரி கம்ஃபர்ட் தேடிட்டு இருக்கான். அவனோட இதை எடுத்து அப்படியே மெதுவாக உங்கள் மேலே வச்சு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களை இன்னும் நல்லா கிட்ட இழுக்கிறான். உங்களுக்கு அப்படியே முழிப்பு தட்டி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ தூக்கம் இருக்குது. இருந்தாலும் என்னடா கீழே ஒரு மாதிரி இடிக்குதே அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி ஸ்வெட்டாகி போய் உங்களை இன்னும் இன்னும் அப்படியே கிட்ட இழுத்துட்ருக்கான். அவனோட இது உங்கள் வயிற்றில் படுது. மாமா, என்னமோ வயிற்றில் படுது மாமா, ஒரு மாதிரி இருக்குது, குத்துது மாமா. குத்துதா? ஒரு மாதிரி இருக்கா என்ன உனக்கும்? மாமா, என்ன மாமா அது, ஒரு மாதிரி இருக்கு மாமா. கடவுளே, என்ன பண்ணுறது? தள்ள ஃபஸ்ட்டு அப்படின்னு உங்களை அவன்கிட்டேருந்து தள்ளிட்டு அப்படியே வந்துடுச்சு பாத்ரூம்குள்ளே போயிடுறான். நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அவன் போகிறதையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஷவரை திருப்பி விட்டுட்டு அப்படியே கீழே நிற்கிறான். டே ஜிமின், என்னடா பண்ணிட்டுருக்க? சரி கடவுளே, கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகுறது? அவ்வளோதான். அவன் அவளை பார்த்து எப்படி பயந்துருப்பா. அவகிட்ட போயிட்டு உன்னோட இதை வச்சு அழுத்திட்டுருக்க. சை, வேணும்னா எப்பவும் போல் நீயே பண்ணியிருக்கலாம்லடா. இதுக்குடா அவகிட்ட போயிட்டு. ஐயோ கடவுளே, இப்போ அவள் என்ன நினச்சிருப்பா? என்ன நினச்சா என்ன? ஆனாலும் பயந்துருக்கும் குழந்த. அதுவே ஃபஸ்ட்டே ரொம்ப பயந்து போயிருக்கு. நான் வரைக்கிறதுக்கு தானம்மா பண்ணிருக்கேன் அப்படின்னு இப்போ அப்படியே அவனே பண்ணிக்கிறான். பாத்ரூம்லேருந்து ஒரு மாதிரி சவுண்டாக வருது. உங்களுக்கு புரியுது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு. எதுவுமே நீங்கள் பேசல, அப்படியே கப்பு செப்புன்னு படுத்துட்டு பெட்ஷீட்டை நல்லா போத்திக்கிறீங்க. அவன் அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வரான். வெறும் டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கான். அவன் தலையிலேருந்து அப்படியே தண்ணி சொட்டி அவன் உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அவன் அப்படியே தண்ணி சொட்ட அப்படியே பெட்டுக்கிட்ட வரான். நீங்கள் அப்படியே மெய் மறந்து அவனோட 6 பேக்ஸையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் கூச்சப்படாத, தொடரும் போல் இருக்குன்னா வந்து தொடு. அதெல்லாம் உனக்கு தான். வேறு யார் இதெல்லாம் பார்க்க போகிறா? இனிமேல் நீ மட்டும்தான் பார்க்க போகிற. வா, வந்து தொடணுன்னா வந்து தொடு அப்படின்னதும் அப்படியே நீங்கள் இப்போ அவனை வைல்ட் ஐஸோடு பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஈரத்தோடு அவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் 2 பேர்த்தோட உடம்புமே அப்படியே ஸ்மெஜ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம். இப்போ அப்படியே 2 பேரும் எல்லாமே பண்ணி பிடிச்சிட்டு ரொம்ப ஸ்வெட்டாக அப்படியே பெட்டில் படுத்திருக்கீங்க. அவன் பக்கத்தில் அப்படியே நீங்கள் சுருண்டு படுத்திருக்கீங்க. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. நம்ம ஆல்ரெடி எத்தனை டைம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் இது பண்ணும்போது தான் மாமா நல்லா இருக்குது. மாமா, நான் கேட்கணுன்னே நினச்சேன். நீ எப்படி அந்த மாப்பிள்ளையை மண்டபத்தை விட்டு துரத்துன? நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா, எங்கே அவங்க இது வந்துடுவானோன்னு. நீ வேறு திரும்ப போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து வந்தியா? நீயும் போயிட்டியோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. நீ எப்படி அந்த மாப்பிள்ளையை மண்டபத்தை விட்டு துரத்துன? அதை கூட விடு மாமா. இதுலேயும் என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருந்தது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பமே வெளியே நின்று நம்ம என்ன பேசுகிறோன்னு கேட்டுட்டு இருந்தது. அப்போ நம்ம ஒரு ட்ராமா பண்ணோம் பாரு, 2 பேரும் ஏதோ புதுசாக பேசுகிற மாதிரி. உன் விருப்பம் இருந்தால் தான் நான் தொடுவேன் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எனக்கு இப்போ நினச்சா சிரிப்பாக வருது. நான் எப்படி தெரியுமா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன். ஒழுங்கா நடினா நீயே மாட்டி கொடுத்துருவ போல். உங்கள் அம்மா வேற காதை நல்லா வச்சுருக்கா கதவுக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோன்னு கேட்குறதுக்கு. பரவாயில்ல, எப்படியோ நம்பியிருப்பாங்க எல்லாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சத்தம் போட்டதெல்லாம் அவங்களுக்கு கேட்டிருக்கோம்ல? அதெல்லாம் கேட்டிருக்காது. எல்லாம் ரொம்ப டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படியோ அவன் இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து துரத்தி உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். உங்கள் அப்பனுக்கு எவ்வளோ கொழுப்பு. ஃபஸ்ட்டு ஒழுங்காக நான் கேட்டேன், நீங்கள் எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்கோம் 2 பேரும். அந்த மாப்பிள்ளைய எப்படி தெரியுமா துரத்துனேன்? ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பணம் கொடுத்தேன்டி. ஒரு 3 லட்சம் கொடுத்தேன். இதை வாங்கிட்டு ஓடிடு, அது எங்கள் அக்கா பிள்ளை, அதை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. அவன் என்னன்னா, இல்லை இப்போவே நான் ஊருக்காரங்கிட்டலாம் சொல்ல போகிறேன், நீ இப்படிலாம் பண்ணுற அப்படி இப்படின்னா. அப்புறம் அவனை அடித்து குடோனில் போட்டேன்.
இன்னும் 2 நாள் கழித்து எந்திரிச்சு வந்து அவன் சொன்னாலும் அவன் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. அட பாவி, அவனை அடித்து போட்டியா? ஆமாம், அப்புறம் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போக மாட்டேறான். நல்ல வேலை மாமா, அவனை அடித்து போட்ட. நான் பயந்துட்டே இருந்தேன், எங்கே அவன் கீதை எனக்கு தாலி கட்டிடுவானோன்னு. அது எப்படி கெட்டுவான்? நான் கெட்ட விட்டுருவேனா என்ன? அவ்வளோதான். அந்த மாதிரி மட்டும் நடந்துருந்துச்சு, ஒருத்தர் இல்லாமல் எல்லாத்தையும் இங்கே இருக்கவனெல்லாம் கொன்று போட்டிருப்பேன். ஐயோ ஐயோ, என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் அப்பாட்ட நீ வந்து ஃபஸ்ட்டே பொண்ணு கேட்கும்போது எங்கள் அப்பா கொடுத்துருந்தாருன்னா நீ இப்படி பண்ணியிருப்பியா என்ன? அதனால தான் நம்ம இப்படிலாம் பண்ணோம். நம்ம பண்ணது கரெக்டு தான் மாமா. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் எப்படியோ நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. பயந்து பயந்து இனிமேல் எதுவுமே பண்ண வேண்டாம். அதாண்டி இதில் இருக்க பெரிய பெனிஃபிட்ஸே. பயந்து இனிமேல் எதுவுமே பண்ண வேண்டாம். எதுனாலுமே எல்லாத்துக்கு முன்னாடியும் என்ன வேணால் பண்ணலாம். எல்லாத்துக்கு முன்னாடி பண்ண போறியா? அப்படி எப்படி பண்ணுவேன்? ஆனால் நம்ம 2 பேரும் ரூமை பூட்டிட்டு உள்ளே என்ன பண்ணாலும் யாருமே நம்மக்கிட்ட வந்து எதுவுமே கேட்க முடியாதுல்ல. அது சரி, நீயும் என்னோட நல்லா முத்தி போய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வா, நம்ம இன்னொரு டைம் பண்ணலாம். எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அப்படின்னு திரும்பி உங்களை இழுத்து போட்டு அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, ஜிம்மன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போய் குளிச்சுட்டு வெளியே போயிடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஏம்மா, ஏன் இப்போ என்ன இப்படி பார்த்துட்ருக்க? நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன? அதெல்லாம் ஒன்றும் நீ பண்ணல. ஆமாம், எப்படி? மாமானா உனக்கு எவ்வளோ பயம். அப்புறம் எப்படி நைட் ரூம்லேருந்து அவ்வளோ சத்தம் வருது? அவன் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணானா என்ன? ஐயோ இல்லை இல்லை, மாமாலாம் என்ன எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. நீ எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அப்புறம் எப்படி 2 பேரும் நேற்று அந்த மாதிரி ரூம்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தீங்க? நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த? உன்னால் சும்மா இருக்க முடியாதா? இதெல்லாம் நீ காதை வச்சு கேட்டுட்டு இருந்தியா என்ன? ஆமாண்டி, நீங்கள் 2 பேரும் அந்த மாதிரியா பண்ணீங்க? எனக்கு மட்டும் தெரியாது, வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் அப்படியே தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஜிம்மனை தான் திட்டிகிட்டு இருந்தாங்க. உங்கள் அப்பாலாம் செம காண்டில் இருக்கார் ஜிம்மன் மேலே. அம்மா மாமா எதுவுமே பண்ணலம்மா, நான் தான்மா பண்ணேன். நீ பண்ணியா? என்னடி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அவ்வளோ நடந்தும் கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டு 2 பேரும், ஐயோ கடவுளே, அம்மா 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 என்னம்மா நீ, எல்லாத்துக்கும் தெரியுமா என்ன? ஆமாம், அப்பாலாம் செம காண்டில் இருக்கார் ஜிம்மன் மேலே. ஐயோ கடவுளே, மாமா எதுவுமே பண்ணலம்மா. அப்பா கிட்ட மாமாவை திட்டிட போகிறாரு. அப்பாலாம் எதுவும் திட்ட மாட்டார். ஆனாலும் எங்களுக்கெல்லாம் மண்டே பிச்சு கிச்சிடி நைட்டு. ஏய், ஏண்டி என் பொண்டாட்டி திட்டிகிட்டு இருக்க? டே, நீலாம் என்னடா, நீலாம் ஒரு மாமாவா? அவளை நைட்டு கல்யாணத்து அன்னைக்கு நீ அவளை அப்படி பண்ணியிருக்க. என்ன பண்ண? பொண்டாட்டி கூட என்ன பண்ணுமோ அதான் நான் பண்ணேன். டே, என்னடா அதுக்குன்னு இப்படியா? ஒரு 2-3 நாள் கழிச்சாது 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கலாம்ல. எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கேட்டுருச்சுடா. நாங்களே 2 நாள் கழித்து போயிருப்போம். 2 பேரும் அப்புறம் என்னமோ பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியது தானே. இப்போ பாரு. ஐயோ கடவுளே, இப்போ நீங்கள் 2 பேரும் எப்படிடா போய் வெளியே தலை காட்டுவீங்க? என்னால் வெளியே போய் தலை காட்ட முடியாது. நான் ஒன்றும் வேறு யாரோட பொண்டாட்டி கூடலாம் போய் ஒன்றா இல்லை. நான் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்த பொண்டாட்டி கூட தான் ஒன்றா இருந்தேன். ஏதோ வேறு அவ கூடயே போய் நான் படுத்துட்டு வந்த மாதிரி எப்படி போய் தலையை காட்டுவாங்கிறீங்க? கல்யாணம் நீங்கள் தானே எல்லாம் நின்று பண்ணி வச்சிங்க. எப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அதுக்குன்னு கல்யாணம் அவளுக்கு நின்றுச்சுடா. நீ அவளை வந்து பாவமாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க. ஒரு அன்றைக்கி நைட்டே 2 பேருக்கும் இப்படிலாம் நடந்ததுன்னா எல்லாம் என்னடா பேசுவாங்க? ஐயய்ய, நீ என்ன இப்படி பண்ணிட்டுருக்க? நீங்களாம் ஃபஸ்ட்டு கிளம்புங்க. அவளை விடுங்க, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு. ஏய், நீ எதுக்கு காலையில் என்கிட்ட சொல்லாமலே ரூம்லேருந்து வெளியே வந்த? வா நம்ம போகலாம். இவங்கெல்லாம் இன்றைக்கே வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துக்கலாம், வா அப்படின்னு ஜிம்மன் உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போயிடுறான் பெட்ரூம்குள்ளே. ஸோ ஜிம்மன் சொன்ன மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா ரிலேட்டிவுமே கிளம்பி ஊருக்கு போயிடுறாங்க. நீங்களும் ஜிம்மன் தான் இப்போ வீட்டில் இருக்கீங்க. 2 பேரும் பெட்ரூமை விட்டு வெளியவே வரல. 2 பேரும் மாற்றி மாற்றி உள்ளே இருந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஜிம்மன் ஃபோனில் யாருக்கூடயோ பேசிகிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் போயிட்டு அவன் கையிலேருந்து ஃபோனை பிடுங்குறீங்க. என்ன மாமா நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருக்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. அதில் ஏதோ ஒரு பொண்ணு பேர் போட்டு சேவ் பண்ணியிருக்கு. யார் இது? யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க? மாயா யார்?
யார் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க? 1.5 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்க. கோத்தா ஃபோனை ஃபஸ்ட்டு கொடுறி. என்ன பைத்தியமா நீ? அவங்க லைனில் இருக்காங்க, அப்படியே பேசிகிட்டு இருக்க. அப்படின்னு ஃபோன் உங்கள் கையிலேருந்து பிடுங்கிட்டு அப்படியே அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைச்சி நின்றுட்டுருக்கான். இப்போ எதுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற? யாருன்னு தானே கேட்டேன். மாயா யார்? 1.5 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்க. யாராக வேணா இருந்துட்டு போகிறாங்க, அதுக்குன்னு இப்படியே ஃபோனை கையிலேருந்து பிடுங்குவ? அது அவங்க லைனில் இருக்கும் போது இப்படி பேசுகிற? புத்திக்கு இது கெட்டு போச்சா என்ன? அப்படியே ஒன்று வச்சன் வை அப்படின்னு கை வாங்குறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே தலையை குமிச்சிக்கிறீங்க. அவன் அப்படியே ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுறான். எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அழுதுகிட்டே போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. நைட் ஆகுது. ஜிம்மன் அப்போ வீட்டுக்கு வரான். நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து உட்காடுறான். நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? நீ தானே, உன் மேலே தானே தப்பு. நீ தானே என் கையிலேருந்து ஃபோனை பிடுங்கின. நான் ஃபோனை பிடுங்கினாலும் நீ என்னை பார்த்து கத்துவியா? கெட்ட வார்த்தை பேசுகிற, அடிக்கிறதுக்கு கையெல்லாம் வாங்குற. நான் பாட்டுக்கு எங்கள் வீட்லேயே இருந்திருப்பேன். எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன டார்ச்சர் பண்ணுற. அடிப்பாவி, டார்ச்சர் பண்ணுறேன்னா நான் என்னடி பண்ணேன்? அது யார் தெரியுமா? யாராக வேணா இருந்துட்டு போட்டும். எனக்கு இனிமேல் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். போ, இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத. தள்ளு, என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. அவன் இப்போ உங்ககிட்ட வந்து படுத்துட்டு உங்களை ஹக் பண்ண வரான். அப்படியே அவன் கையெல்லாம் தட்டி விட்டுட்டு, இங்கே பாரு, ஏதாவது பண்ணுன்னா எனக்கு கோவம் வந்துடும், ஃபஸ்ட்டு நீ போ அப்படின்ட்டு அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. சரி சரி சரி, என் தங்க குட்டி இல்லை நீ. சரி சரியா, தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமேல் நான் உங்ககிட்ட அப்படி பண்ண மாட்டேன். வா வா, இங்கே வா, மாமா கிட்ட வா. ஒன்றும் வேண்டாம். நீ என்னை அடிக்க வந்தியில்ல, நீ பொண்ணுக்கிட்ட வர இப்போ பேசுகிற. இரு, நான் எங்கள் அப்பா கிட்ட ஒன்று சொல்லி கொடுக்குறேன். நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ண, அப்புறம் நீ வந்து என்னை வந்து அடிக்க வர்றது, இப்படி வந்து பொண்ணுங்கக்கிட்ட பேசுகிறது, என்கிட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறதில்ல. இரு, நான் இல்லை எங்கள் அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன். அப்படியா? உங்கள் வீட்டுக்கே போறியா? சரி கிளம்பு, நீ போ, உங்கள் வீட்டுக்கே போ, இனிமேல் இங்கே வராத அப்படின்னு இப்போ இவன் கோச்சிக்கிட்டு இந்த சைடு திரும்பிக்கிறான். இப்போ எதுக்கு நீ கோச்சிக்கிட்டு இருக்க? நீ தானே என்னை அடிக்க வந்த. ஆமாம், அப்புறம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது கையிலேருந்து ஃபோனை போடுங்கடா. நான் ஏன் அப்படி பண்ணேன்னா, நீ என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ஃபோனையே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். நேற்றெல்லாம் அவங்க கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு வேலை இருந்தது, அதனால் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அதுவும் அது என் கூட வேலை செய்கிற பொண்ணு, அதனால் அதுக்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ப்ராஜெக்ட் பற்றி. இதில் என்ன இருக்குது? அதுக்குன்னு 1 மணி நேரம் பேசுவியா? 1 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம் நீ பேசிகிட்டு இருந்த. ஆமாம், வேலை விஷயமா அப்போல்லாம் பேச வேண்டியது வரும். அதுக்குன்னு மூஞ்சி தூக்கி வச்சுப்பியா? அதுக்கு நீ என்னை அடிப்பியா? சரி, நான் போகிறேன். என் ஃபோன் எங்கே? இப்போவே எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் ஃபோனை தேடுறீங்க. அப்போ அவன் அவங்கள பெட்டில் படுக்க வச்சுட்டு, சரி சரி சரி, நான் கோச்சிக்கல, நீயும் என் மேலே கோச்சிக்காத, வா முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு, வேணாம், எனக்கு முத்தம்லாம் வேணாம், என் ஃபோன் எங்கே? நான் போகிறேன் இப்போவே எங்கள் வீட்டுக்கு. இல்லை 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 இல்லை, அங்கெல்லாம் போகக்கூடாது, இதுதான் உன் வீடு, நான் தான் உன் மாமா. எங்கே போகிற? மாமா விட்டு போயிடுவியா நீ? ஆமாம், நான் போயிடுவேன் மாமா விட்டு. எங்கே என் ஃபோன் எங்கே? சரி, இந்தா உன் ஃபோன், இந்தா கூப்பிடு, உங்கள் அப்பா கூப்பிட்டு நீ போ. எதுக்கு இப்போ ஃபோன் எடுத்து கொடுக்குற? ஆமாம், அப்புறம் நீ எனக்கு முத்தமே கொடுக்க மாட்டேற. நீ என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசி என்னை அடிக்க வந்தியல்ல, அதனால தான் நான் உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேறேன். சரி, இப்போ என்ன பண்ண நீ எனக்கு முத்தம் கொடுப்ப? என் காலில் வந்து மன்னிப்பு கேளு. அவ்வளோதானே? காலில் விழுந்துட்டா போச்சு அப்படின்னு அப்படியே உங்கள் காலில் விழுக்கிறான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அவன் பார்த்ததும் அப்படியே நீங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இப்போல்லாம் பண்ணாலும் எனக்கு கோவம் போகாது. வேறு என்ன பண்ணும்? வேறு என்ன பண்ணால் கோவம் போகும்? வேறு என்ன பண்ணாலும் கோவம் போகாது, போ அப்படின்னு. இப்போது நீங்கள் பெட்டில் கோச்சிக்கிட்டு படுத்துக்கிறீங்க. இப்போ அவன் வந்து உங்களை பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறான். இந்த வாட்டி நீங்கள் அவனை தள்ளியே விடலை. சோயா, இதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்ததுன்னு டெலிகிராமில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ அப்படியே பெட்டில் படுத்துட்டு அவனை முறைச்சிட்டே இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டு உங்கள் நெக்கில் அவங்களோட ஃபேஸை வச்சுட்டு டைட்டாக அவங்களை ஹக் பண்ணிக்கலாம். 2 பேருமே பேட் பாடியோடு இருக்கீங்க. என்ன உனக்கு ஓவராக வாய்? ஏதாவது சின்னதாக பண்ணிட்டா போதுமே அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, அழுது ட்ராமா பண்ணுறது, வீட்டுக்கு போகிறேன்னு. அடுத்த டைம் இப்படி பண்ணு, நானே கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டு வந்துடுறேன்.
ஓஹோ, என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவியா? அப்புறம் நான் வரவே மாட்டேன். வீட்டுக்கு வந்து என் கை காலெல்லாம் விழுந்து, வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், வந்துடுமா, நீ இல்லாமல் மாமாவுக்கு தூக்கம் வரல, சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டுது, நீ இல்லாமல் மாமாவால் இருக்கவே முடியல அப்படிலாம் சொன்னாலும் வரமாட்டேன். ஆமாம்மா, அப்படியே கனவு கண்டுட்டேரு வந்து இப்பெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு. நான் விட்டுருவேன், நீ ஏன் வந்தா வா, இல்லைனா போய் தொலைன்னு. ஓ அப்படியா, சரி சரி ஓகே, பார்க்கலாமா? நான் ஒரு 2 நாள் போய் சும்மா இருக்கேன். நைட்டே வீடியோ கால் பண்ணி அதை கழட்டு இதை கழட்டு பார்க்கணும் அப்படின்ப. உன்னால் நான் எல்லாம் இருந்துட முடியுமா? சரி பார்க்கலாமா? பார்க்கலாம். நீ போவோம், நாளைக்கே நீ கிளம்பி போ. நான் பாரு, நீயே எனக்கு ஃபோன் பண்ணாத வரைக்கும் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீயே இங்கே வராத வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். பார்க்கலாமா? ஓ அப்படியா, சாருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கா? சரி அப்போ ஓகே, பார்க்கலாம். நான் நாளைக்கே போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் பேகெல்லாம் பேக் பண்ணிட்டு காலையிலே உட்காந்துருக்கீங்க. அவன் எந்திரிச்சு பார்த்துட்டு அப்படியே பெட்டில் எந்திரிச்சு உட்காடுறான். நீங்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசுகிறீங்கன்னு நினச்சிருப்பான். ஆனால் அப்படியே உங்களை ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். என்ன, போதும் தூங்கினதெல்லாம், எந்திரி, என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடு. நான் அங்கே போய் ஒரு 4 நாள் இருந்துட்டு வரேன். எனக்கு இங்கே இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நீ வேறு என்னை விட்டுட்டு ஆஃபீஸ்னு போயிடுறியா? அப்புறம் நைட்டு வந்து என்னை இழுத்து போட்டு ஏதாவது பண்ணுற. இதுக்கு மேலே என்னால் எங்கே இருக்க முடியாது. ஒரு 4 நாள் நாங்கள் இருந்துட்டு வரேன். வா எந்திரி, போய் குளிச்சுட்டு வா, என்னை கொண்டு போய் அங்கே விடு. எங்கே கிளம்புற? அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, மூட்டு வீட்டில் இரு. நீ தானே சொன்ன இருந்து பண்ணு. ஆமாம், அதெல்லாம் நான் இருந்துப்பேன், இப்போவும் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, இன்றைக்கெலாம் கொண்டு போய் விட முடியாது. அதையா ஒத்துக்க வேண்டியது தானே, நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு. அதெல்லாம் இருப்பேன்டி, வா கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு குளிச்சு கிளம்பிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டுடுறான். இப்போ 2 பேரும் பெட்ரூமில் இருக்கீங்க. ஐ மீன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பெட்ரூம் இருக்கும்ல, உங்கள் 2 பேர்த்துக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததில்ல, அந்த பெட்ரூமில் 2 பேர் இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம டெலிகிராமில் பார்க்கலாம். ஓகே, இப்போ அவன் அப்படியே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே அவன் பேண்ட்டு சட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அவன்கிட்ட போகிறீங்க. அப்போ அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியே போயிடுறான். அவன் இப்படிலாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வெளியே போய் உட்காந்துட்டு அவன் சாப்பிட்ருக்கான், அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் அப்படியே பேசிட்டு. நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவன் அப்படியே வீட்டுக்கு கிளம்பும் போது நீங்கள் தான் அவனை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வெளியே போகிறீங்க. அப்போவும் உங்ககிட்ட எதுவுமே பேசலை. அப்போ நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு, மாமா ஏன் மாமா இப்படி என் மேலே கோவமாக இருக்க, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, ரொம்ப ரஃப்பாக என்ன ஹேண்டில் பண்ணுற, அப்புறம் இப்போ என்கிட்ட பேசவே மாட்டுற, நான் என்ன பண்ணேன், நம்ம 2 பேரும் விளையாண்டுட்டு தானே இருந்தோம், நான் விளையாட்டுக்கு தானே இப்போ நான் வந்தேன் இங்கே, நிஜமாவே நான் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணேன் மாமா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் வந்துடுவா, நம்ம போகலாம் நம்ம வீட்டுக்கு, ப்ளீஸ் மாமா இப்போல்லாம் என்கிட்ட பேசாமல் இருக்காத. தள்ளுறியா? டைம் ஆகுது, இதுக்கு மேலே நான் லேட்டாக போனேன்னா ரொம்ப இருட்டாயிரும், ரோடே அப்புறம் தெரியாது. மணி இங்கேயே 10 ஆச்சு, நான் கிளம்பணும், தள்ளு. மாமா ப்ளீஸ் மாமா என் கூட பேசு, இப்போ இல்லை நானும் வீட்டுக்கே வரேன். இப்போ என்ன, இப்போல்லாம் என்னை கேட்டவன்னு சொல்லணும். நான் உனக்கு கூடயே கூப்பிட்டு போயிட்டேன், அம்மா அப்பா வீட்டுக்கு கூட ஒரு 4 நாள் விட மாட்டேறேன் அப்படின்னு எல்லாம் என்னை கேட்டவன் மாதிரி பேசணும். அதுக்கு தானே பிளான் போடுற? இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது. அப்புறம் போடி, உள்ளே போய் ரெஸ்ட் எடு. ரொம்ப வேகமாக வேற பண்ணிட்டேன், உன்னால் தாங்க முடியல. இப்போவே எனக்கு தெரியுது நடக்க முடியாமல் நடந்துகிட்ருக்க. போய் ரெஸ்ட் எடு. 4 நாள் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். 4 நாள் இல்லை, உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வா, நான்லாம் அவனை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு காரில் ஏறி போயிடுறான். நீங்கள் அவன் போகிறதே தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. எப்படியே டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்லேயே தான் இருக்கீங்க. நீங்கள் ஜிம்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றான், நீங்கள் அவங்ககிட்ட பேச மெசேஜ் பண்ணாலும் அவன் ரிப்ளை பண்ண மாட்றான். நீங்கள் ரொம்பவே ஜிம்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படி 10 டேஸ் ஆகிடுது. அப்போவும் உங்கள் ஃபோனையும் எடுக்க மாட்றான், அவங்கள வந்து பார்க்கவும் மாட்றான், மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்றான். ஆனால் உங்கள் அம்மாட்ட மட்டும் பேசுகிறான், உங்ககிட்ட பேச மாட்றான். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் வெளியே உட்காந்துருப்பீங்க. அப்போ ஜிம்னோட கார் வருது. பார்த்ததுமே அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அவன் அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக உங்களே ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம்குள்ளே போயிடுறீங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இப்போ பெட்ரூம்குள்ளே வரான். ஏய் என்ன, வெளியே என்னை பார்த்தது எந்திரிச்சு உள்ள வந்துட்டு? எதுக்கு வந்த? வராமலே இருந்திருக்கலாம்ல, இப்போ எதுக்கு இங்கே வந்து என்னை கூப்பிட்டு போக வந்தியா? நான்லாம் வரமாட்டேன்.
நீ போ, உனக்கு தனியாக இருக்க தானே பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிக்கலல்ல. இங்கே பாரு, நானே 10 நாள் கழித்து வந்திருக்கேன். தேவையில்லாமல் சண்டை போடாத. நீ இல்லாமல் இருக்க முடியல, போதுமா? உன் காலில் விழுந்து கேட்குறேன், வா வீட்டுக்கு போகலாம். நான்லாம் வரல. நீ தான் இருந்தில்ல 10 நாள். ஒரு ஃபோன் பண்ண எடுக்கல, மெசேஜ் பண்ணால் பார்க்கல, என்னை பார்க்கணுன்னு கூட தோணல, என்கிட்ட பேசணுன்னு கூட தோணல. அவ்வளோ வேண்டாம் விளையாட்டலண்ணா. விளையாட்டுக்கு ஒரு விஷயம் நான் பேசினேன், நீ அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற. நீ போய் தனியாகவே இருந்துக்கோ. நான்லாம் வரல உன் கூட. நீங்கள் அழுகிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுற? என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா என்ன? ஏன் மாமா இப்படி பண்ணுற? என்ன பிடிக்கலையா? நான் போர் அடிச்சிட்டேன்னா கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே பண்ணி உனக்கு போர் அடிச்சிருச்சா என்ன? இங்கே பாரு, தேவையில்லாததெல்லாம் பேசாத. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன் தான். ஃபோன் எடுத்து பேசியிருக்கணும், நான் ஒரு டைம் அது பார்க்க வந்திருக்கணும், மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கணும். ஆனால் நீ என்னை பற்றி யோசிக்காமல் வந்துட்டேன்னு கோவப்பட்டேன். ஆனால் நான் பண்ணது அதுக்கும் மேலே தப்புன்னு எனக்கு தெரியுது. சரியா? சாரி, என்னை மன்னிச்சிரு. வேண்டான்னு சொல்கிறேன்ல, என்கிட்ட வராத, தள்ளு. எனக்கு கெட்டி பிடிக்காத, தள்ளு. சொல்லிகிட்டே இருக்கேன், தள்ளு. அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ அப்படியே அவன் அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி அவனுக்கு அழுகையாக வருது. அவன் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் அவனோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, இப்போ உங்கள் 2 பேர் ஃபேஸுமே ரொம்ப கிட்ட இருக்குது. 2 பேருமே அழுதுட்ருக்கீங்க. இப்போ எதுக்கு நீ அழுகிற? நீ என்ன குழந்தையா எப்படி அழுதுட்ருக்க? நான் பண்ணதும் தப்பு தான். 4 நாள் அப்படி வரேன்ட்டு வந்திருக்கக்கூடாது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆனால் அது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரில. இங்கே பாரு, சாரி. சரியா? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல. எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரில, 4 நாள் வீட்டுக்குள்ளே எப்படி தெரியுமா இருந்தேன்? நரகம் மாதிரி இருந்தது. நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருந்துட்டேன். என்னைக்கெல்லாம் என்னால் தாங்கவே முடியல. ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டேன். அதனால தான் உன்னை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு. சரியா? சாரி. வா வீட்டுக்கு போகலாம். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்னாலையும் நீ இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட அவ்வளோ கெஞ்சி மெசேஜ் அனுப்பினேன், வந்து கூப்பிட்டு போனேன். ஆனால் நீ நல்லா இப்படி முறுக்கிக்கிட்டு இருந்துட்ட. சரிடி, சாரி, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இப்போ அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. பொண்டாட்டி மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ. நீயும் என்ன மிஸ் பண்ணியா? மிஸ் பண்ணாமல அத்தனை மெசேஜ் அனுப்பினாங்க, அத்தனை கால் பண்ணாங்க. தெரியுதுடி, ரொம்ப சாரி அப்படின்னு. இப்போ திரும்ப அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே அழுதுகிட்டே சிரிச்சுட்டே கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, ஓகே, நான் இந்த 1 ஷாட் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கடவுளே, ஐயோ எத்தனை வேலை. அந்த அன்கட் சீனத்தை போய் ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஆஹா கடவுளே. சரி, ஓகே, இவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும். டெலிகிராம்லேயும் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். ஓகே, பை பாய், டாடா.